ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையிலேருந்து பரபரப்பாக ஓடிட்டு இருக்க ஒரு முக்கியமான நியூஸ். இந்த மெஜஸ்டிக் நிறுவனம் கிட்டத்தட்ட தற்போது ட்ரேட் ஆகக்கூடிய விலையோட 2 மடங்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து காலையிலேருந்து பயங்கர பரபரப்பாக விட்டுருக்கு. எனக்கு காலையிலே வந்து அசோக்குமார் வந்து டெலிகிராம் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்போயே எனக்கு பயங்கர தலை சுத்தல். ஏன்னா இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாமே அப்படின்னு படித்து பார்க்கும்போது சில தகவல் எனக்கு கிடச்சி. அதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். முதல் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஷேரை வாங்காதீங்க. வாங்காததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மெஜஸ்கி அனௌன்ஸ்மெண்ட் டிவிடெண்ட் 974 ரூபா ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. இது தற்போது விற்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 983. இப்போ வரைக்கும் 1 கோடி வந்து உங்களுக்கு வால்யூம் ஆகியிருக்கு. இது வரைக்கும் நடந்த வால்யூமே இதுதான் மிகப்பெரிய வால்யூமாக இருக்குது. இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த பங்கு விலை ஏறும். பட் அதுக்கு நேர்மாறாக ஏறாமல் இருக்குங்க தான் எல்லாருக்கும் ஒரு குழப்பம். அது என்ன அப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது சில டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். 19,480% டிவிடெண்ட், அதாவது ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய். இந்த 5 ரூபாயில் 19,480% 974 ரூபா அவங்க டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. இதுக்காக இந்த நிறுவனம் செய்யக்கூடிய செலவுகள் பார்த்தோம் அப்படின்னா 2,788 கோடி ரூபாய். இதை யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த 2.85 கோடி ஷேர் ஹோல்டருக்கு தரப்போகிறாங்க. டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் வந்து அப்ரூவல் டேட்டு. எக்ஸ் டேட் 23. அப்படின்னா 23க்கு முதல் நாள் 22ஆம் தேதி யாரெல்லாம் ஷேர் வாங்கினாங்களோ அவங்க எலிஜிபிள் ஆகுவாங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி உங்களுக்கு டிமேட்டில் அந்த ஷேர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 30ஆம் தேதி இந்த டிவிடெண்டு கிடைக்கும். ஆனால் டிவிடெண்ட் அன்றைக்கி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த நிறுவனம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த செப்டம்பர் மாதம் வெறும் 2 கோடி தான் வந்து சேல்ஸ் காண்பிருக்காங்க. அதில் 3 கோடி எக்ஸ்பென்ஸு, நெட்டு லாஸ் 1 கோடி. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு அமௌண்ட் 3,104ன்னு காட்டுது. இதை அவங்க அதர் இன்கமில் காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4, 13, 14, 12, 11 காட்டின இடத்துல 3,104 கோடி ரூபாய் வந்து திடீர் ஒரு அமௌண்ட்டு சேல்ஸ் மூலமாக வரலை, அதர் இன்கமாக இருந்திருக்கு. அதர் ஆக்டிவிட்டி என்னென்னா சோல்டு யூஎஸ் ஆர்ம் சப்சிடரி தாமஸ் பிரேவோக்கு $729 மில்லியன். அந்த ஃபண்ட்ஸ் வந்து இங்கே வந்து உள்ளே வந்திருக்கு. அதே இவங்க காட்டியிருக்காங்க. இந்த ஃபண்ட்ஸ் இப்போ அடுத்தது எங்கே போய் உக்காந்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வழக்கமாக இந்த நிறுவனங்கள்லாம் வந்து சம்பாதிக்கக்கூடிய லாபங்கள் அதர் இன்கம்லாம் பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸில் போய் உட்காரும் இல்லையா. ஈக்விட்டி கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் வேல்யூ, ரிமைனிங் வேல்யூ தான் இந்த ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ் வேல்யூ. ஸோ இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மார்ச் மாதம் 684 இருக்குது, தற்போது 3,088 இருக்குது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அரியர்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மிச்ச ஃபண்ட்ஸ் இங்கே வந்து உட்காந்துருக்கு. இதை தான் நமக்கு திருப்பி தரப்போகிறாங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் எவ்வளோ? 14,28,00,000 அங்கே இருக்குது. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 5. இதை வகுத்தோம் அப்படின்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் தெரிஞ்சிடும் நமக்கு. 2,85,00,000 பங்குகளாக இருக்குது. இப்போ ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் தற்சமயம் அவங்க காட்டினது எவ்வளோ அப்படின்னா 2,891. ஏன்னா பைபேக்லாம் சில செலவுகள்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த வேல்யூவோட ஷேர் ஹோல்டர் ஃபண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு பேர். இதை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 2.85 வகுத்தோம் அப்படின்னா புக் வேல்யூ வந்துடும் 1,017 ரூபா. இந்த நிறுவனத்தோட புக் வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த புத்தக மதிப்பு வேல்யூ இருக்குல்ல, அதில் இந்த 974 நமக்கு திருப்பி தரப்போகிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு நேமில் அந்த ஃபண்ட்ஸை வந்து வெளியில் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ எக்ஸ் டேட்டை பொறுத்தவரை 23 இருக்குது. அப்போ 22ஆம் தேதி இந்த பங்கு 1000 ரூபாயாக இருந்தால் 23ஆம் தேதி அடுத்த நாள் இந்த பங்கு 26 ரூபாய்க்கு வர்த்தகமாகும். அல்லது 980 க்ளோஸ் ஆனால் இந்த பங்கு 6 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகும். அப்படின்னா இந்த ஷேரை நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபண்டே உங்களுக்கு திருப்பி தரப்போகிறாங்க. அவ்வளோதான். அதுக்கு நம்ம வாங்காமலே இருக்கலாம், அதான் நல்லது. இப்போ நான் வாங்கிட்டேன், என்ன பண்ணலான்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மைனராக வாங்கியிருந்தால் மட்டுமே சொல்கிறேன், வச்சுருக்கலாம். அல்லது நான் பெருசாக வாங்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு விற்றுட்டு வெளியே வாங்க. அல்லது 22ஆம் தேதி ஏதேனும் ஏறிச்சு, இன்பிட்வீன் ஏறிச்சுன்னா தயவு செஞ்சு விற்றுட்டு வெளியே வாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், புக் வேல்யூ என்னவாக இருக்கும் ஆஃப்டர் எக்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபண்ட்ஸ் தான் வெளியே எடுத்துடுறாங்களே. அப்படி பார்த்தா 41 ரூபா புக் வேல்யூவாக இருக்கும். பட் என்ன ட்ரேட் ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேருந்து இந்த 974 வகுத்துட்டோம், அப்படி 974 கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் ஃபண்ட்ஸ் அங்கே ட்ரேட் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிக்கல் இருக்குது.
இந்த பங்கை நீங்கள் இப்போவே வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிவிடெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் இந்த டிவிடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வாங்கணும். நட்டமாகிற ஒரு பங்குக்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். பெட்டர் நீங்கள் இந்த இடத்துலையே விற்றுட்டு வெளியேறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ இப்போ செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்ச உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.